ஹலோ கைஸ், நீங்கள் இப்போது என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா வீடியோவில் ஒரு டீ ஷாப் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது ஏபி அனிமேஷன் ஸ்டுடியோஸில் தான் நான் பிளெண்டர் கற்றுக்கிட்டு அப்படியே போட்டுட்ருக்கேன். அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கற்றுட்ருக்கேன். சப்போஸ் நீங்களும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு நான் லிங்க் நான் தரேன். சப்போஸ் அந்த சேனல் வச்சுருக்கேன் அந்த அண்ணா இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு காப்பரேட் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய அவுட்புட் தான் நான். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தெரியும் 0% இருக்குது. இது ஆட்டோ கேலிப்ரேஷன் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அது இது எங்கே பிரிண்ட் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ETS அகாடமிக்கு தான் நான் வந்திருக்கேன். ஈரோட்டில் இருக்குது. நான் இங்கே தான் சாலிட் ஒர்க்ஸ் அண்ட் 3D பிரிண்டிங் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சப்போஸ் நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே கைஸ், இப்போ நான் வள கொலன்னு பேச விரும்பலை. நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணுற வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக வரும் அப்படிங்கிறங்காட்டிக்கு. ஸோ 3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுங்கிற ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் வீடியோவை. ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு ஆச்சு இதை பிரிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃபினிஷும் நான் இப்போ கொடுத்தாரேன். இப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு ப்ராப்பரான லைட்னிங் செட்டப் கிடையாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ எடிட் பண்ணி போடும்போது ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு போங்க. ஐ வில் see you in the next video. டாடா.